விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ள தேவதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். கணித வல்லமை எவரையும் துல்லியமாக எடை போடக்கூடிய ஆற்றலும் படைத்த, ஒவ்வொருத்தருடைய மனசையும் இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சு வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன். முதல்ல கண்டச்சனி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2.5 ஆண்டு காலகட்டங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதம் இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பலமாக அனுபவிக்க போறீங்க. அதான் முதல் விஷயம். அது பாட்டுக்கு சனி பகவான் ஒரு பாட்டு பார்த்துட்டே இருக்கட்டும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன லாபம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அப்படிங்கிறப்ப அந்த பலன்கள் முழுவதுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்துல அவரோட சேர்ந்து யாருன்னா அட்டமாதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இப்பதான் ஒரு சின்ன சிக்கல்கள். அட்டமாதிபதி பிரச்சனையை கொடுப்பார். உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கப்ப காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உறவினர்களாலும் நண்பர்கள் மற்றும் அது தேவையில்லாம சில நபர்கள் இவர்களால கூட இந்த மாதம் ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு 15 தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் தான் வரும். முதல்ல லாப பலன்களும் கிடைக்க போகுது, குழப்பங்களும் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய போக்கு எப்படி கிடைக்குன்னா, நிதானமான போக்கு தான் நன்மை. கண்டச்சனியின் பார்வை, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது, அட்டமாதிபதி சேர்க்கை, இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று சுதாரிக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கிற மாதமாக அமைகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, விரையாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அவர் யாரோட அமர்ந்திருக்கிறார்னா, சூரியன் சனியோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இது பிரச்சனை. ஆனா இவ்வளவுலயும் லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவரு உச்சம் பெற்று உச்சராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இல்லையா? அப்ப எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதம் 15 நாட்களுக்கு உங்களுக்கு உண்டு. தனஸ்தானத்துல பிரச்சனை கிடையாது. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட இந்த மாசம் 13ஆம் தேதி மேஷ ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருவார் சுக்கிர பகவான். அப்ப உங்கள் ராசிக்கு அட்டமத்துல போய் உட்கார்றார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, குடும்ப உறவுகள், நண்பர்கள் இவர்களால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குழப்பங்கள் மாத்தி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பலகையாவே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஹைவேல போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா, பேரிகார்டு வைப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல டிராபிக் அதிகமா இருக்க போது அல்லது ரோடு கிராஸ் ஆக போகுது அப்படின்றப்ப பேரிகார்டு வைப்பாங்க இல்லையா? அல்லது வேகத்தடை வர்றப்ப அந்த போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதத்துக்கான போர்டு இதுதான். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிரக சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரி, அப்ப இதனால நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனையா, நமக்கு மீளக்கூடிய வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா அதான் இல்லை. ஏன்னா குரு பகவான் அவர் பார்வை 4ஆம் பார்வை, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு வகையில் இல்லாவிட்டால் மறுவகையால் உங்களுக்கு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை மாறி கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எதன் மூலமாக? தொழில் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதாவது ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவு திறக்கும் சொல்ல இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டால் மீண்டும் ஒரு இடத்துல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகிறது. இதுதான் முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த விரையாதிபதி சொன்ன பார்த்தீங்களா, சூரிய பகவான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கனால முதல்ல இந்த உடல் ரீதியான பாதிப்புல தான் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும்.
கன்னிராசி என்பதிலே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பது தடுத்து கொள்ளுதல். ஏன்னா அது சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும், சரிங்களா? அதாவது வந்து மேட்டில் வந்து நிதானமா ஏறி போயிட்டு இருப்போம், இறக்கத்துல பாத்தீங்கன்னா அது தள்ளி விடுற மாதிரி ஸ்பீடா போகத்தான் செய்யும். அப்ப நம்ம பிரேக் போட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ அது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சற்று நிறுத்தி போனீங்கன்னா, பயணிச்சீங்கன்னா உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம், இந்த மாதத்திற்கான வாழ்க்கை பயணம் சற்று சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, பண ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் சற்று நிதானித்து செல்லுதல் நல்ல பலனை நிறைய தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது முதல் விஷயம். அடுத்து மாணவர்களுக்கு, ஏன்னா இப்ப வந்து முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. +2 படிக்கிறவங்களுக்கு, 10th படிக்கிறவங்களா ஆல்ரெடி இப்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட சேர்த்து காலேஜ் படிக்கிறவங்களும் எடுத்துங்க, முழு ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் எடுத்துங்க. உங்களுக்கு இந்த புத பகவான் மறைஞ்சிருக்கிறதும், அவர் தான் வந்து கல்விக்குரியவர், குருவோட பார்வை அவரை பார்க்கிறாரு. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறைந்த புதன் நிறைந்த பலனை தந்து கொண்டே இருக்கின்றார். அவரோட சேர்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருங்கள, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் முழுவதுமே அது எல்லாமே ஒரே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி படிப்புல மட்டும் செலுத்துங்க. ஏன்னா நிறைய டைவர்ட் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் தவிர்த்து கல்வியில மட்டும் நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா, இப்ப நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, கியூட் எக்ஸாம் எழுத போறீங்க, நிறைய வந்து அடுத்தடுத்து எக்ஸாம்ல எழுத போறீங்க. இந்த எக்ஸாம்ஸ்கெல்லாம் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு கல்வி யோகங்கள் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்களோ அதனை பொறுத்துதான் வெற்றி தோல்வியை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக எல்லாரும் அப்படித்தானே சார் சொல்லுவாங்க, கவனமா படிச்சா நல்லா படிக்கிறா அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்க கவனமா படிச்சுட்டு இருக்கும் போதே இடையூறுகள் வரப்போகுது. அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த இடையூறையும் நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னால் உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாக கிடைக்க போயிருது. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருக்கீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு. அடுத்து மிக முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான். 7ஆம் இடத்ததிபதியாக குரு பகவான் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானை பார்த்துட்டே இருக்கார். அப்ப இந்த கணவன் மனைவி பார்வை இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்வையினாலேயே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எவ்வளவு பிரச்சனையும் வரட்டுமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதரவு மட்டும்தான் சார் உங்களுக்கு ஜெயிக்க போகுது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஆதரவா இருந்தாங்கன்னா, கடல் போல் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது கடலே விழுந்தாலும் சரி, சமாளிச்சு எழுந்திரிச்சு வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கணவன் மனைவி உறவு பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. 2வது, பெண்களுக்கு இன்னும் அழகா சொல்லப்படும்னா, தொழில் ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அப்ப பதவி யோகத்துல குரு உட்கார்ந்துருக்கப்ப உங்களுக்கு தொழில் கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சு வரக்கூடிய வல்லமை கிடைக்கும். எல்லாமே இறை பலத்தால் இந்த மாதம் முழுவதும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. அதனால கன்னிராசி என்பதே இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறானால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இனிய நல்வாழ்த்துக்கள்.